அண்ணே லைன்ல இருங்க, நான் சாமிகிட்ட பேசிட்டு சொல்றேன். சாமி, அவங்க வரதுக்கு இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. என்ன பண்றது? சரி, அதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க கூடாது, அதை சொல்லிடுங்க. இல்லைன்னா ராகு காலம் ஆரம்பிச்சிடும். ராகு காலத்துல பூஜை பண்ணக்கூடாது. ஹலோ அண்ணே, சாமி சொன்னதை கேட்டிங்களா? கேட்டேன் அசோக். சாமி கிட்ட பூஜை ஆரம்பிக்க சொல்லு. நாங்க பக்கத்துல வந்துட்டோம். இன்னும் ஒரு நிமிஷத்துல வந்துருவோம். என்னது, ஒரு நிமிஷமா? இப்பதானே 10-15 நிமிஷம் ஆகும்னு சொன்னீங்க, இப்போ ஒரு நிமிஷம்னு சொல்றீங்க? அது மேப்ல காட்டுற ரூட் படி வந்தா அவ்வளவு நேரம் ஆகும். அதனால டிரைவரு ஷார்ட்கட்ல சீக்கிரமா போயிடலான்னு கான்பிடண்டா சொல்றாரு. அசோக், நாங்க சீக்கிரமாவே வந்துடுறோம். நீ சாமி கிட்ட சொல்லு. சரிண்ணே, சீக்கிரம் வந்துருங்க. சாமி பக்கத்துல வந்துட்டாங்களா? நீங்க பூஜை ஆரம்பிங்க. மங்கா, சாமி, துர்காவை சேர்ல உட்கார வை. வாங்க. அசோக், சாமி, பூஜையில உட்கார்ந்துட்டா பூஜை முடிகிற வரைக்கும் எந்திரிக்க கூடாது. இந்த மாலை எடுத்து துர்கா கழுத்துல போடுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் இல்லை, 1 மணி நேரம் ஆனா கூட அர்ஜுன் சிவகாம சுந்தரியை கூட்டிட்டு வர போறதில்ல. இது தெரியாம பூஜை ஆரம்பிச்சு வசமா மாட்டிக்கிட்டான். கண்டிப்பா இந்த பூஜை நிக்க தான் போகுது. அர்ஜுன் இவங்களை நம்ப வச்சு ஏமாத்த போறான், இவங்களும் ஏமாற போறாங்க. இவங்களுக்கு இன்னைக்கு பெரிய அடி விழ போகுது. சொன்ன மாதிரி சாமியார் இங்க தான் இருக்காரு. ஆனா சாமியார் தியானத்துல இருக்காரே, இவர்கிட்ட இப்போ எப்படி கேக்குறது? குழந்தை, நீ என்ன தேடி வந்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு தாயி. சாமி, நான் வந்ததை எப்படி கண்டுபிடிச்சீங்க? நடந்தது, நடப்பது, நடக்க போறதுன்னு முக்காலத்தையும் உணர்ந்தவமா நான். நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை தயங்காம கேளு தாயி. சாமி, எனக்கு ஒரு உண்மை தெரியணும். என்ன தெரிஞ்சுக்கணும்? இப்ப சொல்லுங்க சாமி, என்னோட சித்தப்பா வந்து உங்களை பார்த்தாரா? நீங்க தான் சாமி உண்மையை சொல்லணும். ஆமாமா, உன் சித்தப்பா என்ன வந்து பார்த்தது உண்மைதான். அப்படின்னா நீங்க சொல்லிதான் கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜை என்னோட சித்தப்பா பண்ணிட்டு இருக்காரா சாமி? ஆமா, நான் சொல்லிதான் அவர் அந்த பூஜையை பண்றாரு. சாமி, அந்த பூஜை எதுக்காக பண்றாங்க? உங்க வீட்டுக்கு யாசகம் கேட்டு வந்த உத்தங்க முனிவர் ஒரு துஷ்ட சக்தியோட சூழ்ச்சியால துர்காவை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவ வயித்துல இருக்கிற சிசுவுக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதனால அந்த குழந்தை இப்ப உயிர்கண்டத்துல இருக்கு. உத்தங்க முனிவரோட சாபம் விலகவும் உயிர்கண்டத்திலிருந்து அந்த குழந்தைய காப்பாற்றவும் தான் உன் சித்தப்பாவை கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையை நான் பண்ண சொன்னேன்.
சாமி, துர்காவும் நானும் சின்ன வயசுல இருந்து அனாதைங்களாத வளர்ந்தோம். என்னோட துர்கா இப்போ உண்டா இருக்கா. எனக்கும் துர்காக்கும் இப்போ ஒரு புது உறவு கிடைக்க போறத நினைச்சு நாங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டோம். எங்களுக்குன்னு வரப்போற ரத்த உறவே அந்த குழந்தை மட்டும்தான். அந்த குழந்தைக்கு ஒண்ணுன்னா அதை எங்களால தாங்கிக்க முடியாது. இது எங்களுக்கு தெரிஞ்சா நாங்க மனசு கஷ்டப்படுவோம்னு சொல்லி சித்தப்பா எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. அவரை மட்டும் தனியா கஷ்டப்பட்டு இந்த கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜை பண்றாரு. என்னால முடிஞ்சத என் சித்தப்பாக்கும் துர்காக்கும் நானும் உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். மகளே, உன் சித்தப்பா பண்ற பூஜை மாதிரி நீயும் ஒரு காரியம் பண்ணலாம். என்னன்னு சொல்லுங்க சாமி. எதுவா இருந்தாலும் நான் பண்றேன். நல்லது தாயி. உடனடியா நீ கனகதுர்கா கோவிலுக்கு போய் துர்காவுக்காகவும் அந்த குழந்தைக்காகவும் நீ வேண்டிக்கிட்டு அம்மனுக்கு 18 நெய் விளக்கு ஏத்தி வச்சு அம்மனை தியானிச்சு இன்னைக்கு பொழுது சாயற வரைக்கும் நீ அங்கேயே தங்கி இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த 18 விளக்கையும் ஒரு தாம்பூல தட்டுல எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போகணும். நீ இப்படி பண்ணனா உத்தங்க முனிவர் துர்காவோட குழந்தைக்கு கொடுத்த சாபம் நிவர்த்தி ஆயிடும். சரிங்க சாமி, நான் இப்பவே கனக துர்கா கோவிலுக்கு போய் நீங்க சொன்ன மாதிரி செஞ்சிடுறேன். ரொம்ப நன்றி சாமி. தாயே, உன் சித்தியும் அவ குழந்தையும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற உன் நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும். உனக்கு எப்பவும் என் ஆசீர்வாதம் உண்டு. நீ போற காரியம் நல்லபடியா முடியட்டும். போயிட்டு வா தாயி. துர்கா மேலையும் அவள் குழந்தை மேலையும் என்னைப் போலவே நீயும் பேரன்பு கொண்டுள்ளாய். உன்னுடைய உயர்ந்த அன்பு கொண்டு நான் சிலிர்த்து போகிறேன். உன்னால் பெருமிதம் கொள்கிறேன். கௌரி, கருணையால் உருவான நீயும் ஆதி துர்காவோட அருள் பெற்ற நானும் துர்காவை சூழ்ந்து நிற்கையில் எந்த துஷ்ட சக்தியாலையும் அவளை அழிக்க இயலாது. பேராசையில் விளைந்த தீயவைகளை அகற்றிடவே என் பெரும் சக்தி கொண்டு அவர்களை எரித்து சாம்பலாக்குவேன். காலம் கனிந்து வருகிறது. துர்காவின் வாழ்க்கையில் ஒளியேற்றி வைக்கும் நேரம் நெருங்கி வருகிறது. அசோக், சிவகாம சுந்தரியை அழைச்சிட்டு வரதா சொல்லி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்கள இன்னும் காணோம். எங்கே வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு கொஞ்சம் கேளுப்பா. இதோ கேட்குறேன் சாமி. அசோக். சொல்லு அசோக். எங்கெல்லாம் இருக்கீங்க? ஒரு நிமிஷத்துல வந்துடுவேன்னு சொன்னீங்க, இன்னும் ஆளை காணோம். எப்பதான் வருவீங்க? சாரி அசோக், டயர் பஞ்சர் ஆயிடுச்சு. என்ன, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா? என்னென்ன சொல்றீங்க? ஆமா அசோக், டிரைவர் ஸ்டெப்னி மாத்திக்கிட்டு இருக்காரு. இதோ இப்போ வந்துருவோம். சாமியாரு பூஜையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருல? பூஜை ஆரம்பிச்சாச்சு. அவங்க சரியான நேரத்துக்கு வந்தாதான் பூஜையை நல்லபடியாக நடத்தி முடிக்க முடியும். ப்ளீஸ்ண்ணே, நீங்க
வேற ஏதாச்சும் காரை பிடிச்சி கூட அவங்களை கூட்டிட்டு வாங்க. இது காட்டுப்பாதை மாதிரி இருக்குடா. இங்க ஆள் நடமாட்டமே இல்ல. 10 நிமிஷமா நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பாதையில ஒரு வண்டி கூட வர காணோம். நீ டென்ஷன் ஆகாத. ஸ்டெப்னிய டிரைவர் மாட்டிக்கிட்டு இருக்காரு. கண்டிப்பா இன்னும் 10 நிமிஷத்துல வந்துருவோம். சரி, சீக்கிரம் வந்துருங்க. சரி அசோக். சாமி, கார் டயர் பஞ்சர் ஆயிடுச்சான். இன்னும் 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றாரு. அசோக், இது சரியா படல. அவங்க நேரத்துக்கு வந்துருவாங்கன்னு தோணல. வேற ஏதாவது வழி இருக்கான்னு கொஞ்சம் யோசிங்க. வேற ஏன் சாமி, இந்த பூஜையில சிவகாம சுந்தரி தான் கலந்துக்கணுமா? இல்ல பூஜையில கலந்துக்கிறதா இருக்கிற மத்த 3 பேர்ல யார் வேணாலும் கலந்துக்கலாமா? அப்படி யார் கலந்துக்கிட்டாலும் இந்த பூஜை பண்ணலாம் தானே? தாராளமா பண்ணலாமா? நாம பூஜை பண்ண அழைச்சிருக்கிற அவங்கள யார் வந்து பண்ணாலும் நல்லதுதான், தப்பு இல்லை. அப்புறம் என்ன சார், நீங்க பார்த்து வச்சிருக்கிற மத்த 3 பேர்ல ஒருத்தரை வர சொல்லுங்க. ஆமாமாங்கா, இந்த ஐடியா எனக்கு முன்னாடியே தோணாம போச்சு. ஹலோ, இப்போ எங்க இருக்கீங்க? நீங்க உடனே பூஜையில வந்து கலந்துக்க முடியுமா? கலந்துக்கலாம் சார், ஆனா நாங்க வரதுக்கு லேட் ஆகுமே. அப்படியா? சரி, பரவாயில்லைங்க. நீங்க சொன்ன டைம்க்கே வாங்க. சரிங்க சார். ஹலோ, எங்க இருக்கீங்க? உடனே பூஜையில வந்து கலந்துக்க முடியுமா? இல்ல சார், நாங்க வர லேட் ஆகும் சார். அப்படியா? சரி சரி, வாங்க. ஹலோ, எங்க இருக்கீங்க? நீங்க உடனே வீட்டுக்கு வர முடியுமா? அது இல்லைங்க, நான் வரதுக்கு லேட் ஆகும். அப்படியா? சரி, நீங்க வாங்க. சரிங்க. ச்சே, இப்படி ஆகும்னு நினைக்கவே இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி லேட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இப்போ என்ன பண்றது? தாயே கனகதுர்கா, என் நல்லதுக்காகவும் என் குழந்தையோட நல்லதுக்காகவும் இந்த பூஜையை நல்லபடியா நடத்தி முடிக்கணும்னு சின்னையா ஆசைப்படுறாரு. ஆனா இந்த பூஜை பண்ண முடியாம ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்காரு. சின்னையாவை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு எதுக்கு இப்படி சோதனை மேல சோதனையா கொடுக்குற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் கருவண்டுங்க கூட்டமா வந்து பூஜை பண்ண விடல. இப்ப என்னடானா பூஜைக்கு வர வேண்டிய சுமங்கலிங்க இன்னும் வந்து சேரல. தாயே, இந்த பூஜை தடை இல்லாம நடக்க நீதான் ஒரு நல்ல வழியை காட்டணும். அசோக், சாமி, கொஞ்சம் இப்படி வாப்பா. சொல்லுங்க சாமி. அசோக், துர்காவை பூஜையில் உட்கார வச்சாச்சு. பூஜையை சரியான நேரத்தில் முடிக்கலன்னா முனிவர் கொடுத்த சாபம் பலிச்சிரும். உங்க மனைவி வயிற்றில் இருக்கிற சிசுவோட உயிருக்கே ஆபத்தாயிடும். சாமி, இப்படி ஆகும்னு நினைச்சு கூட பார்க்கல. இதுக்கு வேற மாத்து வழி எதுவும் இல்லையா சாமி? இல்லை அசோக், பூஜைக்குரிய நியமங்களை முறையாக கடைபிடிச்சு பண்ணாதான் இந்த பூஜைக்கான நோக்கம் நிறைவேறும். அதுக்கு மேலே என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. கனகதுர்கா, துஷ்ட சக்திகள் பண்ற சூழ்ச்சி தெரியாம யாரோ ஒரு முனிவர்
என் துர்காவோட குழந்தைக்கு சாபம் கொடுத்துட்டதா அந்த மரத்தடி சாமியார் சொன்னாரு. பொறுக்க போற அந்த குழந்தை தான் எங்களுக்கு கிடைக்க போற புது ரத்த உறவு. ஆனா பொறுக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப அந்த குழந்தை உயிர் கண்டத்துல இருக்கு. அதுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா துர்கா உயிரோடவே இருக்க மாட்டா. அம்மா தாயே, உலகத்தையே காத்தருளும் கனக துர்காவே, நீதான் என் துர்காவையும் அவளோட குழந்தையையும் காப்பாத்தி கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு ஆபத்து வந்துடாம பாத்துக்கணும். அந்த மரத்தடி சாமியார் சொன்ன மாதிரி சித்தப்பா நடத்துற அந்த கற்ப ராட்சாம்பிகை பூஜை நல்லபடியா நடக்கணும். அதுக்கு நீதாமா அருள் புரியணும். துர்காவுக்கு கிடைச்சிருக்க சாபத்துக்கு விமோச்சனம் கிடைக்கணும். துர்காவும் குழந்தையும் பூரண ஆசீர்வாதத்தோட வாழணும். நான் உன்னை நம்பி உன் சன்னிதானத்துக்கு வந்திருக்கேன். நீதான் எல்லாமுமா இருந்து எங்களை எப்படியாவது காப்பாத்தணும். சாமியார் சொன்ன மாதிரி அந்த 18 நெய் விளக்கையும் நான் ஏத்தி வைக்கிறேன் தாயே. என்னோட வேண்டுதலை ஏத்துக்கிட்டு துர்காக்கும் அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கும் நல்லது செய் தாயே. இந்த பூஜை கண்டிப்பா நிக்கதான் போகுது. ஏன்னா சிவகாம சுந்தரி எப்படியும் இங்க வந்து சேர போறதில்ல, பூஜையில கலந்துக்க போறதும் இல்ல. முனிவர் கொடுத்த சாபம் பழிச்சு துர்கா வயிற்றுலயே அந்த குழந்தை சாகணும்னு இன்னைக்கு விதி இருக்கு. அது மட்டும் நடந்துட்டா இந்த உலகத்துல எதிரிங்கன்னு எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. என் மரண பயம் இன்னைக்கே ஒரு முடிவுக்கு வந்துடும். ஜமீன் ஐயா, நம்ம இலக்கு நோக்கி சரியாதான் பயணிச்சுட்டு இருக்கோம். எதுக்கும் அர்ஜுனுக்கு போன் பண்ணி நம்ம சொல்ற வரைக்கும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. சரி. டிரைவர் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? இப்ப ஆயிரும் சார். சரி, பண்ணு சீக்கிரம் பண்ணு. சரிங்க சார். அப்பா, ஹலோ அப்பா. டேய் அர்ஜுன், நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்கு நீ வீட்டு பக்கம் வந்துடவே கூடாது. அந்த சிவகாம சுந்தரிக்கு சந்தேகம் வராத அளவுக்கு அவங்க வர்றத தாமதப்படுத்திக்கிட்டே இரு. ஏன் லேட் ஆகுதுன்னு கேட்டாங்கன்னா எதையாச்சும் நம்புற மாதிரி சொல்லி சமாளி. சரியா? புரியுதா? அப்பா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சொல்ற வரைக்கும் நான் அந்த பக்கமே வரமாட்டேன். டேய், அசால்ட்டா இருந்துடாதடா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்.
கேர்ஃபுல்லாரு, ஓட்ட விட்டுறாதடா. எதுலயும் ஏதாவது நீ சொதப்புன என் மூஞ்சிலிய முழிச்சிடாத. ஐயோ அப்பா, கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஒருத்தன் எப்பவுமே தோத்துட்டே இருப்பானா என்ன? என்ன நம்புங்க. இந்த தடவை என் சைடுல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. என் ரூட் ரொம்ப கிளியரா இருக்கு. நீ சொல்றத கேட்கும்போது சந்தோஷமா இருக்குடா. வேற ஏதாவது இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. சரிப்பா, ஓகே. அகிலா, அர்ஜுன் ரொம்ப கிளியரா இருக்கா. ஆமாங்க. நாம சொல்ற வரைக்கும் அவன் வீட்டுக்கே வரமாட்டான். அந்த சிவகாம சுந்தரியையும் வீட்டுக்கு வரவிட மாட்டான். அப்போ கண்டிப்பா பூஜை நிக்கதான் போகுது. அப்புறம் என்னங்க, ஸ்வீட் சாப்பிட்டு கொண்டாடிட வேண்டியதுதான். இல்ல, இந்த நேரத்துல தான் நம்ம கண் கொத்தி பாம்பா இருக்கணும். நம்ம ஜெயிக்க போறோன்னு கேர்லெஸ்ஸா இருந்துடவே கூடாது. இப்பதான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒவ்வொரு நொடியும் விழிப்புணர்வோட இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். இங்க நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வையும் நம்ம உன்னிப்பா கவனிக்கணும். அப்போதான் எதையாச்சும் பண்ணி நிமிஷத்துக்கு நிமிஷம் அசோக்க மேல மேல பதட்டமாக்க முடியும். அப்பதான் அவர் வேற எதை பத்தியுமே யோசிக்கவே மாட்டாரு. நம்ம முழுசா ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொண்டாட்டத்தை வச்சுக்கலாம். நீ சொல்றதும் சரிதான் மாயா. காரியத்துல கண்ணா இருக்கிறது தான் கரெக்ட். இங்க பாருங்க, நீங்க முதல்ல எனக்கு ஒண்ணு பண்ணணும். சொல்லு மாயா. நான் சொல்ற மாதிரியே போய் அசோக் கிட்ட சொல்லுங்க. சரி மாயா. இது செம ஐடியாவா இருக்கு. அகிலா, உடனே போய் இதை அசோக் கிட்ட சொல்லு. சரிங்க.